இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, பேதுருவையும் யோவானையும் திருத்துதர் பணியில் வாசிக்கலாம். நம்ம அவரை பிடிச்சி சிறையில் அடைச்சி 2 பேரையும் அரசவையிலிருந்து விசாரிப்பாங்க. அப்போது அந்த அரசவை இருக்கின்ற உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர்களுடைய கட்டளை தான், நீங்கள் இயேசுவை பற்றி போதிக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய கட்டளை. அவரை பற்றி மூச்சு விடக்கூடாது வெளியான்னு சொல்லுவாங்க. அதற்கு பேதுருடைய பதிலுரை இதுதான், நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிவது? மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு தான் கீழ்ப்படின்னு சொல்லுவார். யாருக்கு கீழ்ப்படிவது? கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லை கேட்டு எவன் நடக்கிறானோ அவனுக்கு அருளப்படும் கிஃப்ட்னு தெரியுங்களா? திருத்துதர் பணி 5:32 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும், எவன் ஒருவன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறானோ அவருக்கு கடவுள் தூய ஆவியானவரை கிஃப்டாக கொடுப்பார். தூய ஆவியானவர் அவனை வழிநடத்துவார். கடவுளுடைய கைட்னஸ் அவனுக்கு கிடைக்கும். அவன் வாழ்க்கை சரியான பாதையில் பயணம் பண்ணும். எந்த தவறும் அவனுக்கு அணுகாது. ஏன்னா தூய ஆவியான ஆனவர் கூட இருக்கிறார். தூய ஆவியார் யார் கூட இருப்பாங்கன்னு சொன்னா, எவன் ஒருவன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு பணிந்து அவருக்கு கீழ்ப்பிழந்து இவன் வாழ்கிறானோ அவரிடத்துல தூய ஆவியானவர் இருப்பார். சொல்களே, ஏசப்பா சொல்லுவார், என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் பாறை மீது வீடு கட்டிய மனிதருக்கு ஒப்பாவர். மழை புயல் என்ன வரட்டும், அந்த வீட்டை அசைக்க முடியாதுன்னு சொல்லுவார். கேட்க செவியுடன் கேட்கட்டும்னு சொல்லுவார். என் வார்த்தையை கேளுங்க, என் வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லுவார். அப்போ என் வார்த்தையை கேட்டு என்னுடைய வழிகாட்டுதலை வாங்கிக்கன்னு சான்றவர் சொல்றார். நீங்க முதல்ல வாசகம் பாருங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு ஒரு மேய்ப்பர்களை கொடுப்பேன், நல்ல மேய்ப்பர்களை கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி மேய்ப்பர்கள் இருந்தாங்க, அவங்க உங்களை வழி நடத்தல, உங்களை தப்பான பாதை கொண்டு போனாங்க, என்னை விட்டு பிரித்து கொண்டு போனாங்க. ஆனால் இப்பொழுது நான் உங்களை மேய்ப்பர்களை கொடுப்பேன், அந்த மேய்ப்பர்கள் உங்களை நல்ல பாதையில் கைட் பண்ணுவாங்க. இது இன்னொன்றும் அடங்கி இருக்கிறது, அந்த மேய்ப்பர்களுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று. அப்போ கடவுளுடைய வார்த்தைகளை எவன் சிறை மேற்கொண்டு தன் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய அடியவர்களுக்கு கடவுளின் மனிதர்களுக்கு எவன் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்கிறானோ அவன் பாதை செவ்வனே இருக்கும். அது சிறந்த உதாரணம் என்ற நற்செய்தி இன்னைக்கு பாருங்க பாப்போம். அவனுடைய வார்த்தை தான் விதை. அந்த வார்த்தை யாரு கேட்டு நல்லபடியாக அதை நம் உள்ளத்தில் ஏற்று வாழ்கிறார்களோ அவங்க தான் நம்ம நாங்கள் பலன் கொடுப்பாங்க. ஒரு விதை பாறையில் விழுது, அவங்களுக்கு வந்து அந்த பாறையில் அந்த வார்த்தையை வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு விட்டு வளர்கிற அந்த பாறைக்கு தன்மை கிடையாது, சீக்கிரம் மாறி போயிடுவாங்க. முட்புதரில் விழுது, அவங்க அந்த உலக காரியங்கள் உலக நாட்டங்கள்லாம் அவங்க அவங்கள அழிச்சிடும், இந்த வார்த்தைக்கு பலனெல்லாம் போயிடும். வழியோரம் விழுது, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கணும் ஆசை தான் இருந்தாலும் இந்த மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள போட்டு அந்த வார்த்தையை சிதைச்சிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. நல்ல மண்ணில் வார்த்தைகள் விழுது, நல்ல இதயத்தில் அந்த ஆண்டோடைய வார்த்தை விழுது, அந்த வார்த்தைக்கு அந்த நபர் கீழ்ப்படிந்து வாழ்கிறார். அப்படி வாழ்கிறவர் 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்கிறார். அப்படி பலன் தரும் மக்களை ஆண்டவரே ஆயனாக இருந்து வழிநடத்து. திருப்பாடல் தான் இன்னைக்கு, ஆயன் எப்படி தன் மந்தையை காபந்து பண்ணுவார், அது மாதிரி என்ன பண்ணுவார், தன் மக்களை கடவுள் காப்பாற்றுவார், காபந்து செய்வார். கடவுளுடைய
வழிகாட்டுதலை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்குத்தான பலன். கடவுளுடைய கரம் பற்றி நடந்தால் நமக்குத்தான பலன். சகோதரர்களே, இந்த திருப்பாடலுடைய மைய வசனை பல்லவியே தான் இன்னைக்கு. ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் காப்பாற்றுவார். ஒரு ஆயன் தன் உயிரை கொடுத்தாவது தன் மந்தையை காவல் செய்ய, அது போல கடவுளுடைய பாதுகாப்பை, அவருடைய உடனிருப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுந்து நடக்கும். ஆண்டவருடைய திருக்காலத்துடைய பாதுகாப்பு நமக்கு வேணுமா? அவருக்கு கீழ்ப்படுந்து நடப்போம். நமக்கு உலகத்தில் பிடிக்காத ஒரு வசனம், ஒரு வார்த்தை தெரியுங்களா? கீழ்ப்படிதல். நான் தான் இப்படி இருப்பேன் கிடையாது. தானுங்கின்ற அந்த நிலை மாறினால், மூத்தோர் சொல் கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் நம் வாழ்வோம்.